வணக்கம். பேபி ஜான் திரை விமர்சனம். கேரளாவில் தனது 5 வயது மகளுடன் பேக்கரி ஒன்றை நடத்தி அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஜான்டி சில்வா எனும் பேபி ஜான். வருண் தவான் நடித்திருக்கிறார். எந்த வம்புக்கும் போகாமல் வாழும் அவருக்கு எதிர்பாராத விதமான ஒரு பிரச்சனை வந்து சேர்கின்றது. தான் யார் என்பதை தனது மகளின் பள்ளி ஆசிரியரிடம் சொல்ல தொடங்குகிறார். அவர்தான் வாமிகா. இன்னொரு புறம் அவரை கொல்வதற்கு வெறியுடன் காத்து கொண்டிருக்கும் வில்லன் நானாஜுக்கு ஜாக்கி ரோப்ஸ் அவர் நடிச்சுகிறார். பேபி ஜானுக்கும் என்ன பகை? இதற்கெல்லாம் பதில் சொல்கிறது படம். விஜய் நடித்த தென்னிந்தியாவில் பெரும் ஹிட் அடித்து மட்டுமின்றி யூடியூப்பிலும் இந்திய டப் செய்யப்பட்ட பல லட்சம் பார்வையாளர்களை பெற்ற ஒரு படம். ஏற்கனவே பலருக்கும் தெரிந்த ஒரு கதையாக பெரிதாக எந்த ஒரு எதிர்மாற்றமும் இல்லை. இந்த படத்தை அப்படியே ரீமேக் செய்துள்ளனர். இயக்குனர் ஹாலிஸ் 7-8 வருடங்களுக்கு முன்பு வந்த தெரியன். அப்போது இருந்த விஜயின் மார்க்கெட் தமிழ் சினிமாவில் டிமாண்டுக்கு மேலே டிமாண்ட் இருந்தது. ஆனால் இப்பொழுது அச்சு பிசுறாமல் அதே காட்சியை எடுத்துள்ளன. குறிப்பாக படத்தின் முதல் 40 நிமிடங்கள் எதற்கென்றே தெரியவில்லை. இவை அசலில் உண்டு என்றாலும் அப்போது இருந்த ரசிகர்கள் மனநிலைக்கு அதெல்லாம் ஒரு குறையாகவே தெரியவில்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட கதைக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத காட்சிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறது நமக்கு ஒரு ஏமாற்றம் தான். படத்திலே சில நல்ல காட்சிகளை தவிர்த்து மற்ற பெரும்பாலும் விஜயின் ரசிகளை ரசிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு காட்சியுமே எந்த ஒரு இதுவுமே வந்து ரசிக்க வைக்கிற படத்தில் ஒரு மொக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. படத்தில் இடைவேளைக்கு முன்பாக வரும் காட்சியில் வந்து உண்மையிலே வந்து பாராட்டத்தக்கது தான் சொல்லலாம். அந்த காட்சியில் வரும் காளி வெங்கட் நடிப்பு பின்னணி இசையும் யாரையும் கண்கலங்க வச்சுவிடும். தெரியும் கூட அந்த காட்சி வசனம் மூலமே வந்து நம்ம வந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல இதிலையும் கொண்டு போட்டிருக்காங்க. அதிலும் வில்லன் மகனை பாலத்தில் கட்டி தலைகளாக தொங்கவிட்ட காட்சியை இங்கே வேறு மாதிரி வந்து மாற்றி யோசித்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுவே இடைவெளி காட்சியில் நன்கு வந்து நம்ம வந்து புரிய வச்சுருக்குது. பேபி ஜான் சத்யா வர்மாவாக விஜயின் வசீகரத்தை ஓரளவு தொட முயன்றிருக்கிறாங்க வருண் தவன். ஏன்னா போலீஸ் வந்து கெட்டப்பில் ஃபுல் சேவிங் அமுல் பேபி போல் இவர் வந்து காட்சி அமைக்கிறாரு. அத்துடன் அவர் பேசும் பஞ்சு வசனங்கள் எடுபட விடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஆக்ஷன் காட்சியில் அவரது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கிறாரு. அவரோட பாடி ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆக்ஷன் காட்சியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து முழுக்க வந்து காமெடி வந்து அந்தளவுக்கு கிடையாது, மிகவும் குறைவுன்னு தான் சொல்ல முடியும். கீர்த்தி சுரேஷ் வந்து தனது ஒரு நடிப்பில் வந்து ஃபுல் அண்ட் மேக்கப்பு இந்த இதில் தான் நடிச்சுக்காங்க தவிர மற்றபடி கீர்த்தி சுரேஷ் இதில் ஒரு மொக்க நடிப்பு தான் சொல்ல முடியும். வெளி இடத்துல போயிட்டு இப்போனா ஹிந்தியில் இந்த மாதிரி வந்து டப்பிங்கெல்லாம் நல்லா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நடிச்சிருப்போம். ஆனால் தமிழில் நடிச்சிருக்க விட அதில் போயிட்டு அப்படியே வந்து மாற்றம் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான நடிப்பு நடித்து மொக்கையாக வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ரேட்டிங் நான் கொடுக்கறது எப்படின்னா 5க்கு வந்து 2.25 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் இந்த படம் வந்து அச்சு பிசுறாமல் தெரிய உள்ள படத்தை அப்படியே கொடுத்து சில இதை மட்டும்தான் மாற்றி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.